ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைகளை சும்மா சொல்லக்கூடாது. இந்த அருவாளை எடுத்துக்கிட்டு வெட்டாமல் திருப்பி வச்சு அடிப்பாங்கல்ல, அதே ஸ்டைலில் விளக்கமாத்தை வாங்கி விளக்கமாறு பிரிஞ்சிடாம அதை திருப்பி பிடிச்சி அந்த கைப்பிடியை வச்சு அட்டின்னு அதை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட கட்டப்பா அந்த பொன்னம்பலத்தை, அதாவது அந்த அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஒருத்தர் இருக்கால, அவனை விளக்கமாத்தால் சுத்தம் செய்யணும் சொல்லி அடிச்சிருக்காங்க. ஈசிஆரில் அந்த கார் சேசிங்கை பற்றி பேசினப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஏண்டா திமுகவில் இருக்கிறவங்களாம் தெருப்பொறிக்கு மாதிரியும் அதிமுகவில் இருக்கிறவங்களாம் ஏதோ தர்மபிரபு மாதிரியும் நீ பேசுகிறேன்னு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. அதுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், ஐயா ஆகாதவன் போகாதவன் அத்தனை பேரும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. சில பேர் செஞ்சது வெளியில் வருது, வெளியில் வர்றதை பேசாமல் எப்படிங்க இருக்க முடியும்? இதுக்காக தப்பு பண்ணவனை நல்லவன்னு சொல்லி பக்கத்தில் போய் நின்று வக்காலத்தை வாங்க முடியும்னு கேட்டு தான் போனேன். கடைசியில் பார்த்தா காலையில் இன்னொரு நியூஸ் காலுக்கடியில் விழுந்து கிடக்கு. ஆனால் இவங்களுக்குலாம் என்ன கொழுப்பு பாருங்களே, எப்படியாவது தேடி பிடிச்சி ஏதாச்சும் ஒரு கட்சியில் போயிட்டு ஒரு குட்டி போஸ்டாவது வாங்கிடுறாங்க சார். ஆனால் அந்த குட்டி போஸ்ட்டை வச்சுட்டு இவங்க ஏரியாவுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்டு தாதா மாதிரி இருக்காங்க பாரு. இவங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், இது திருடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஏன் மரட்டி மாமூல் கூட வாங்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இவங்க பதவிக்கு வர்றதே பொண்ணுங்களை பதம் பார்க்க தாண்ட லெவலுக்கு ஆகிப்போச்சு. இது வயசு என்ன இருக்கு, இது இந்த இளைஞர் இது எம்ஜிஆர் அந்த மன்ற சிலை யாரோ ஒருத்தன் ஒரு குட்டி போஸ்ட்டு சார், வெளியில் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஏரியாவில் அவனை தாண்டி அவனை வேறு யாருக்குமே தெரியாது போல். ஆனால் அவன் ஏரியாவில் ஒரு வீடு வச்சுருக்கான், படப்பையில் ஒரு வீடு வச்சுருக்கான். அந்த படப்பை வீட்டில் பொண்ணுங்க வேலை பார்க்குற பொண்ணுங்க, ஃபாஸ்கானில் வேலை பார்க்குற பொண்ணுங்க நின்றுருக்கு. அங்கே அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்காங்க. வாடகைக்கு இருக்கிறப்பயே இவன் இம்சை தாங்க முடியலை. இந்த வாழைப்பழத்தை குரங்கணுன்ற மாதிரி அந்த பிள்ளைகளை நோண்டிக்கிட்டே இருந்திருக்கான். இவன் இம்சை தாங்க முடியலை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அவன் வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வர மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு காசையும் கொடுத்து அதே நேரத்தில் ஆசைக்கும் அவன் இம்சை தாங்க முடியல. ஏரியாவில் கட்சியில் ஒரு ஆள் இல்லை, பெரிய ஆள் வேறு இல்லை, அந்த ஏரியாவில் அவன் ஒரு ஆள் இல்லையா, அவனை தாண்டி எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த பிள்ளைய வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுச்சு. போன பிள்ளையில இவன் ஃபோன் போட்டு மறுபடியும் அந்த விட்ட இடத்துலேருந்தே கண்டினியூ பண்ணியிருக்கான், டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த பிள்ளைகளுக்கு இதுக்கு மேலே தெரிஞ்சு போச்சு, இவன் நம்மளை இருக்க விட மாட்டான். ஏன்னா எங்கே போனா, ஏன்னா அந்த பிள்ளைய அதை தாண்டி வெளியில் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இருக்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லையே. அப்புறம் தெரியாத ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அது வேறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவனை என்ன செய்யலான்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. யோசிச்சுட்டு இந்த உண்மையில் இதெல்லாம் ரொம்ப பழைய ஐடியா, ஆளை கூப்பிட்டு வச்சு அடிச்சு. இது வரைக்கும் எப்படின்னா எவனையாவது ஒரு இரிச்சவாயனை கூப்பிட்டு வச்சு அடித்து அப்படின்றது காசை பிடிக்கிட்டு தானே வெளில போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனால் முறையாக நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா இவன் நிம்மதியாக இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. அந்த பிள்ளைய ஃபோனை போட்டு அவனை வர சொல்லி வாங்கத்தான், வாங்க மாமா, ரொம்ப நாளாக நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களால் சந்தோஷத்தை தர முடியுமாட்டு. இப்போ நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தாரேன், நான் முடிவு பண்ணிட்டேன், தாராளமாக தாரேன், உடனே தாவி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவனும் உள்ளே வந்துட்டான். அவன் என்ன நினைப்பில் வந்தானா, இத்தனை நாள் நம்மளோட முயற்சி நல்லா பழிச்சிருச்சு போல், நம்ம ஏதாச்சும் செஞ்சிடலாம், அதான் சொல்லுவாங்கல்ல விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி பகில், அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஆண்டவன் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அவனு ஆசையில் ஓடி வந்திருக்கான். காதல் வந்துருச்சு, சிக்னல் கிடச்சிருச்சு, ஆசையில் ஓடி வந்திருக்கான். ஓடி வந்தவனை உள்ளே கூப்பிட்டு வச்சு விளக்கமாத்தை எடுத்துக்கிட்டு பூசை பண்ணாங்களான்னு கேட்காதிய சுற்றி வச்சு நல்லாவே அடிச்சிருக்காங்க. இதுக்காகவே புதுசாக ஒரு 4-5 விளக்கமாறு வேறு வாங்கியிருப்பாங்க போல். ஏன்னா அது அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுச்சு அதை வீடியோ எடுத்து இப்போ வெளியில் போட்டு அவனை உடனே டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டவுட்டு ஒன்று பண்ணியிருக்கேன், இனிமேல் எல்லா கட்சியிலையுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த பொண்ணுங்க பிரச்சனை எங்கேயாச்சும் எவனாச்சும் சிக்கனா இன்வால்வ் ஆனா இல்லை அவனுக்கு சப்போர்ட் பண்ண போனா அப்படின்னு எங்கேயாச்சும் ஏதாவது எல்லா கட்சியும் சொல்கிறேன், பாசக சரி, திமுக சரி, அதிமுக சரி, விசிக சரி, எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும்,
எவனாச்சும் அப்படி வந்தாங்கன்னா கட்சியே கேஸ் எடுத்து நடத்தி அவனை காணாமல் வைக்கிறோம். அவனுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வரும். அதை எடுத்து சொல்ல ட்ரை பண்ணிடுங்க. அதை பண்ணிடுங்க. அதை பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கிறத சொன்னதை செஞ்சிடணும். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஆதாரத்தோடு ஒவ்வொருத்தரும் வந்து போய் இதை வந்து உட்காந்து அடிச்சுக்கிட்டு இது வேலை கிடையாது. இது பொறுத்து போய் கடைசியில் தான் இந்த இதுக்கே வந்து நிற்குது. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அவனை இழுத்து போட்டு ரூம்குள்ளே வச்சு அடித்து வெளியில் அனுப்பிச்சி விட்டது இதுதான். ஒரு வேளை இது வெளியில் வரலன்னு வச்சுங்க, இன்கேஸ் இது வெளியில் வரலன்னா மேற்கொண்டு இது அந்த பொண்ணுங்களுக்கு பிரச்சனையாக கூட போய் முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா இதை வாங்கிட்டு போனவன் சும்மா இருக்கிற மாட்டான். இப்போ அவன் கேஸில் உள்ளே போயிருக்கான். ஆனால் மேபி இது ஒரு வேளை வரல, வெளியில் போகலை, எதுவும் பிரச்சனை ஆகலை அப்படின்னு தைரியம் வந்துருச்சு.